உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். வழக்கு செலவுக்காக கட்சிக்காரர் கொடுத்த பணத்தை வழக்கறிஞர் முறைகேடாக பயன்படுத்தினால் அவர் மீது வழக்கு தொடுக்க முடியுமா? இது தொடர்பாக கேரளா உயர்நீதிமன்றம் அசிம் வெர்சஸ் ஸ்டேட் போலீஸ் சீஃப் அண்ட் அதர்ஸ் என்ற வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த வழக்கினுடைய மனுதாரர் குடும்பநல நீதிமன்றத்தில் தனது விவாகரத்து வழக்கை நடத்துவதற்காக தனக்கென்று ஒரு வழக்கறிஞரை நியமித்து விடுகிறார். அந்த வழக்கானது சுமூகமாக கடைசியில் முடிக்கப்படுகிறது. தனது சார்பாக தனது மனைவிக்கு 40 லட்சம் ரூபாயை சுமூக உடன்பாடுக்காக கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த தொகையை தனது வழக்கறிஞரிடம் அவர் ஒப்படைத்து விடுகிறார். அதனை பெற்றுக்கொண்ட அந்த வழக்கறிஞர் அந்த பணத்தை தனது கணவரிடம் ஒப்படைத்துவிட்டு அவர் அந்த தொகையை எடுத்து அவர் தனது சொந்த தொழிலே முதலீடு செய்து விடுகிறார். பிற்பாடு இந்த மனுதாரர் அந்த 40 லட்சம் ரூபாயை திரும்ப கேட்ட பொழுது, என்னுடைய கணவர் தொழிலே முதலீடு செய்திருக்கிறார் என்ற ஒரு அலட்சியமான பதிலை அந்த வழக்கறிஞர் கூறியதன் அடிப்படையிலே இந்த மனுதாரர் காவல்துறை அணுகி புகார் ஒன்றை அளிக்கிறார். அந்த வழக்கறிஞர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலே இந்த மனுதாரர் நீதிமன்றத்தை அணுகி வழக்கு தொடுக்கிறார். விசாரணை செய்த நீதிமன்றமானது அந்த வழக்கு செலவுக்காக கொடுக்கப்பட்ட தொகையை வழக்கறிஞரும் அவருடைய கணவரும் முறைகேடாக பயன்படுத்தியதன் காரணமாக அவர்கள் இருவரின் மீதும் வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று சொல்லி உத்தரவு சொல்லியிருக்கிறார். இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.